முதல்வன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இப்ப நேர்ல பார்க்க முடியும். ஏன்னா ஸ்ரீலங்காக்கு புதுசா வந்திருக்கிற ஜனாதிபதியோட அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து உலகமே பிரமிச்சு போயிருக்கு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 30 பேரோட நேம் லிஸ்ட் கொடுத்ததிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் அல்லது வாகனங்கள், வீடுகள், பாதுகாப்பு போன்ற எல்லாத்தையும் நீக்கியது வரைக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் சும்மா வெறித்தனமா இருக்கு. நம்ம சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஜனாதிபதியாக பதவியேற்றத்திலிருந்து எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயந்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தார்கள். இவர் கொண்டு வந்த மிக முக்கியமான மாற்றங்களை பார்ப்போம். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம். நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு சுமார் 30 பேரின் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கல்விக்காக அதிக ஒதுக்கங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானம். விவசாயிகளுக்கு உரமானிய அதிகரிப்பு. மோசடி வழக்குகளை விசாரிக்க 3 பெஞ்ச் சிறப்பு நீதிமன்றம். ஜனாதிபதியின் பட்ஜெட் 50% குறைக்கப்பட்டது. மேலும் அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைத்தல். அரசாங்கத் துறைகளின் தலைவர்கள், தூதர்கள் போன்றவற்றின் தகுதியின் அடிப்படையில் அனைத்து நியமனங்களும். புதிதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களும் ஆளுநர்களும் டிகிரி முடித்த உயர் பதவி வகித்தவர்களே. அதில் சிலர் முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாகவும் முன்னாள் நீதிபதிகளாகவும் உள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு மாறுவதை தடுக்க புதிய சட்டங்கள். பூஜ்ய அரசியல் செல்வாக்கு இல்லாமல் காவல்துறை, சட்டத்துறை மற்றும் நீதிமன்றங்களை சுதந்திரமானதாக மாற்றுவதன் மூலம் ஒரு சட்ட ஸ்தாபனம். உணவுப் பொருட்கள், சுகாதாரத்துறை சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கு விஆர்டி விலக்கு அளிக்கப்படும். 36% முதல் 24% வரை வரி செலுத்துங்கள். குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வங்கி. தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற திட்டங்கள். பொருளாதாரத்தை எளிதாக்க கல்விக் கொள்கைகளில் மாற்றங்கள். போதுமான நிதியுதவி மூலம் குடிமக்களுக்கு அடிப்படையான உணவு, சுகாதாரம் மற்றும் கல்வி. பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க தடை. பாடசாலைகளில் இடம்பெறும் விசேட நிகழ்வுகளுக்கு பெற்றோரிடம் பணம் அறவிடக்கூடாது. இதுபோன்ற பல சீர்திருத்தங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் எமது தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. இலங்கையோட புதிய ஜனாதிபதி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நம்மளோட நாட்டை முன்னேற்றுவார் என்று நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.